இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவ சமாதானம் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். நேசர் தம்முடைய மணவாட்டியை குறித்து சொன்ன அருமையான வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே இருக்கிற உறவை அதிகமாய் வெளிப்படுத்துகிற ஒரு உன்னதமான புஸ்தகம் தான் இந்த உன்னத பாட்டு. அதில் அவருக்கு பிரியமானவள் எப்படி இருக்கிறாளாம்? முட்களின் நடுவே லீலி புஷ்பம் இருப்பது போல குமாரத்திகளுக்குள்ளே அவருக்கு பிரியமானவன் இருக்கிறாள் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். லீலி புஷ்பத்தை குறித்து பார்க்கும்போது தெரியும், அதை சூழ முட்கள் இருக்கும். காற்றடிக்கும் போது இந்த புஷ்பங்கள் அசையும் போது என்ன ஆகும் என்றால் அந்த முட்கள் பட்டு அதன் இதழ்கள் எல்லாம் கீறல் விழ ஆரம்பிக்கும். அப்படி கீறல் விழும்போது அதிலிருந்து அருமையான வாசனை வெளிப்படும். லீலி புஷ்பத்தினுடைய விசேஷமே அதிலிருந்து வெளிப்படுகிற வாசனை. அந்த வாசனை எப்பொழுது வெளிப்படுமா? இந்த முட்கள் படும்போது, இந்த முட்களில் பட்டு அந்த இதழ்களில் கீறல் விழும்போது அந்த வாசனை வெளிப்படும். அப்படி அந்த வாசனை வெளிப்படும் போது அந்த வாசனையினுடைய மேன்மை என்னவென்றால், அது ரொம்ப தூரத்தில் தள்ளி போகிறவங்க கூட அந்த வாசனை அடிக்கும்போது சொல்லுவாங்க, இது லீலி புஷ்பத்தினுடைய வாசனை. அந்த அளவுக்கு ஜனங்களை கவர்ந்து எடுக்கக்கூடியது இந்த வாசனை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு பிரியமானவளை குறித்து அப்படியே சொல்லுகிறாள். எனக்கு பிரியமானவள் எப்படி இருக்கிறாள் தெரியுமா? இந்த முட்களின் நடுவே இருக்கிற லீலி புஷ்பத்தை போல குமாரத்திகளுக்குள்ளே இருக்கிறாள். அப்படி என்றால் இங்கே 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று முள், இன்னொன்று லீலி புஷ்பம். குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள் என்று சொல்லும்போது மற்ற எல்லாரையும் தேவன் முட்களாய் பார்க்கிறார். யாரை நம் முட்களாய் பார்க்கிறோம், அல்லது எதை நாம் முள்ளென்று சொல்லுகிறோம், எது நம்மை காயப்படுத்துகிறதோ, எது நம்மை குத்துகிறதோ அதை தான் முள்ளென்று சொல்லுகிறோம். இந்த காலை வேளையில் என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, தேவனை காயப்படுத்துகிற முள்ளாய் இருக்கிறோமா, அல்லது தேவனை பிரியப்படுத்துகிற லீலி புஷ்பமாக இருக்கிறோமா? ஆமேன். சில கீறல்கள், சில நெருக்கங்கள் வாழ்க்கையில் வரும்போது நம்ம எது வெளிப்படுகிறது? வாசனை வெளிப்படுகிறதா, அல்லது நாம முள்ளாய் மாறுகிறோமா? சிந்திப்போம். நமக்கு ஒரு நேசர் உண்டு. அவர் பிரியப்பட நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யணும். அவர் பிரியப்பட நம்மில் எது வெளிப்பட வேண்டுமோ அதை வெளிப்படுத்த நாம் இடம் கொடுக்க வேண்டும். பாருங்கள், ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவனுக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்கின போது, முள்ளா இருந்த போது, அது நடுவில் ஒரு லீலி புஷ்பமாய் நோவா இருந்தான். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் பார்க்கிறார். வேதனை உண்டாக்கும் காரியங்கள் ஜனங்கள் செய்கிறார்கள். மனஸ்தாபப்பட்டு பார்க்கும்போது அதன் நடுவே, எப்படி முட்களின் நடுவே லீலி புஷ்பம் இருக்கிறதோ அப்படியே அந்த ஜனத்தின் நடுவே ஒரு நோவா இருந்தான். தேவன் அவன் மேல் பிரியமாயிருந்தார். அவனோடு நடந்தார். அவனுக்காக பேழையை செய்ய வைத்தார். அந்த பேழைக்குள் அவன் குடும்பம் முழுவதையும் கொண்டு வந்து பாதுகாத்தார். முள்ளாய் அல்ல, லீலி புஷ்பமாய் காணப்படுவோம். யாருக்காக? நம்முடைய நேசருக்காக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, நேற்று அந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேவனே, எங்கள் நேசரே, ஒருபோதும் உம்மை வேதனைப்படுத்துகிற முள்ளாய் நாங்கள் காணப்படாதபடிக்கு உம்மை பிரியப்படுத்துகிற, வாசனை வெளிப்படுத்தி பிரியப்படுத்துகிற லீலி புஷ்பமாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.